உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு மே மாதத்தில் நடக்கக்கூடிய அற்புத பலன்களும் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் 11ஆம் தேதியிலிருந்து ஆட்சி அடையக்கூடிய அருமையான காலம். அதுலேயும் சுக்கிரனும் பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் ஆட்சி அடைகிறாரு. இதில் உச்சம் பெற்ற சூரியன் 15ஆம் தேதி பயிற்சியாகி ரிஷபத்துக்கு போகிறார். அது வரைக்கும் மேஷத்திலேயே தான் உச்ச சூரியன் இருக்க போகிறார். அப்போது இந்த நிலை மேஷராசி என்பவர்களுக்கு இதற்கு முன்னாடி இருந்த அங்காளி பங்காளி சண்டைகளில் இருந்து, அதாவது பூமி சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் வரைக்குமே இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா வெளிநாடு முயற்சிகள், வெளியூர் போகணும், வெளிநாடுக்குண்டான முயற்சிகள் எடுத்து நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் சம்பாரித்து நம்ம குடும்பத்திற்குண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு அது நிறைய தடைகள் இதற்கு முன்னாடி இருந்திருந்தாலும் இப்போ அது உங்களுக்கு கை கொடுக்க போகுது. அதுலேயும் வெளிநாட்டில் இருந்து ஒரு நல்ல இலக்கை நோக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோம், எல்லாம் நமக்கு அமைஞ்சு வரக்கூடிய அருமையான காலகட்டமாக இருக்குதுன்னு நினச்ச நேரத்தில் திடீர்னு பார்த்தா ஒரு புயல் மாதிரி உங்களுடைய வேலைக்கும் பிரச்சனை, குடும்ப ரீதியில் சிலரது வாழ்க்கையில் நிறைய மன கசப்புகள், நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை, கூடவே இருந்து துரோகங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, ஓப்பனாக சொல்லணுன்னா அவங்கள நம்பி சில விஷயங்களை பொறுப்பு ஒப்படைச்சு இன்றைக்கி அந்த ப்ராப்பர்ட்டியும் உங்கள் கைக்கு வராத அளவுக்குலாம் பாதிக்கப்பட்டவங்க இருப்பீங்க. அந்த மாதிரியான நிலைமையில் இருக்கக்கூடியவங்க மீண்டும் அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய அருமையான காலகட்டம். தொழில் ரீதியில் நடந்த சரிவுகளை சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. நீங்கள் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க, அந்த தொழிலிருந்து இன்னும் அடுத்தது இன்னொன்று செஞ்சு அடுத்த கட்டத்து கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சி 4 பேரை நமக்கு தேவையானவங்களை சூஸ் பண்ணி நாம் ஒன்று செய்யலாம் பண்ணலான்ட்டு எங்கே ஆரம்பிச்சிங்களோ அந்த இடத்துலையே தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகி அது மீண்டும் பார்த்தா சரிவுகளை நோக்கி போகக்கூடிய நிலைமைக்கு எல்லாமே சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. அப்போது இதை எல்லாத்தையும் பார்க்கும்போது மீண்டும் சரி செய்து ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க. குறிப்பாக சொல்லணுன்னா குடும்ப ரீதியில் உங்களை மாதிரி ஒற்றுமையாக இருந்தவங்களும் இல்லை, இன்றைக்கு தேவையில்லாத ஒரு சலசலப்புகளும் குழப்பங்களும் மன அழுத்தங்களும், ஏன் இப்படி இருக்குது, எதனால் இப்படி இருக்குது, இது அடுத்தடுத்து தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாயிட்டிருக்கு என்ற அளவுக்கு சில பாதிப்புகள், இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல இலக்கை நோக்கி போக வேண்டிய நீங்கள் தேவையில்லாத கடன் சுமைகளுக்கு ஆளாயிட்டோமே, இது எப்படி சரி செய்து இன்னும் ஒரு நல்ல வளர்ச்சி பாதைக்கு போகணுமேன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு மீண்டும் உங்களுடைய தொழிலில் சூடுபிடிக்க போகுது, வளர்ச்சி அடைய போகிறீங்க, வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல் தீரப்போகுது, வேலையில் மாற்றங்கள் பிறக்க போகுது. நீண்ட நாள் நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், பட் அந்த வேலை எனக்கு சம்பள குறைவாக இருக்குது, அது குடும்பத்துக்கு பத்தலை, இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி இடம் மாறலாமா, இல்லை ஒரு சிறு குறு தொழிலை ஆரம்பிக்கலாம்னு நினச்சவங்களுக்கு இப்போ அது கை கொடுக்க போகுது. ஒரு அருமையான இந்த வரக்கூடிய குரு பயிற்சி எல்லாம் மகர ராசி என்பதற்கு பெரிய லெவலில் கை கொடுக்க போகுது. அந்த குரு பயிற்சியை பற்றி நம்ம அடுத்த காணொலியில் நம்ம பேசலாம். அப்போது வரக்கூடிய காலமே மகர ராசிக்கு ஒரு ஏறுமுகமாக இருக்க போகுது, பெரிய லெவல். அந்த ஏறுமுக பாதை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு நட்பு கிடைக்கும். அதே நேரத்தில் உங்கள்கிட்ட வேலை செய்கிற கிளைண்ட் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. வேலை செய்யக்கூடிய, அதாவது நீங்கள் உங்கள்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்டை நீங்கள் திருப்திப்படுத்திடுவீங்க. உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் இது வரைக்கும் நாம் ஒரு நல்ல ப்ராஜெக்டை எடுக்கும்போது அவங்க கரெக்டாக ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருப்பாங்க. அவங்க ஒத்துழைப்பு கொடுக்குற நேரத்தில் கரெக்டான ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். பட் இதுக்கு மேலே இது எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு தரக்கூடிய அளவுக்கு மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா மகர ராசி என்பவர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பிள்ளைகள் ரீதியில் நிறைய பாதிக்கப்பட்டவங்க இருக்கீங்க. அவங்க உங்களுடைய பேச்சை மீறி எடுத்த முடிவுகளால் பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் பலர். அவங்கள மீண்டும் நாம் நினைக்கிற மாதிரி கொண்டு ஒரு இடத்துல ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக அது இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் நடக்கும். நல்ல பிள்ளைகளை பெற்று அவங்களுக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு வாழ்க்கையை அமைக்கலான்னு பார்த்தா நல்ல தரம் தகுதி எல்லாம் இருந்தும் அவங்களுக்கு ஒரு நல்ல கல்யாணம் அமையலையே, நல்ல ஒரு வாய்ப்பு அமைய மாட்டேங்குது, மிஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு குழப்பம்.
அந்த குழப்பத்துக்கு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு அமையறதுக்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, ஆல்ரெடி குடும்பத்தில் செய்த திருமணத்தினால சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க. அந்த பிரச்சனைகளிலிருந்து, அந்த அபாண்ட பழிகளிலிருந்து மீண்டும் வெளியில் வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணி அந்த பிரச்சனைகளை சரி செய்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. அதனால் என்னை பொறுத்தவரையிலையும் போல்டாக இறங்கி எதுலேயுமே தன்னம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்க போகுதுன்றது எந்த விதத்துலேயுமே மாற்றம் இல்லை. அதுலேயும் மகர ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக நட்பு ரீதியில் சில சலிப்பு சங்கடங்கள், விரும்பியவங்க விலகி போகக்கூடிய நிலைமையை சந்திச்சிருப்பீங்க. குறிப்பாக சொல்லணும்னா, நீண்ட நாட்களாக அவங்க மேலே இருந்த ஒரு அன்பும் பாசமும் வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்து இன்றைக்கி உங்களை புரிஞ்சிக்காமல் ஒரே நிமிஷத்தில் உங்களை அவமானப்படுத்திட்டு வெளியில் போயிருப்பாங்க. அவங்களுக்கு மீண்டும் பதிலடி கொடுத்து மீண்டும் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது அமையப்போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் மகர ராசி என்பவர்களுக்கு குறிப்பாக 5 விஷயம் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. என்னென்னா, 1, தொழில் ரீதியில் இருக்கிறவங்களுக்கு தொழில் நல்லா டாப் லெவலில் கிளிக் ஆகிடும். அதில் இருந்த சரிவுகள், அதில் இருந்த நஷ்டங்களை சரி பண்ணிடுவீங்க. மீண்டும் ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள். வேலையில் இருந்து வேலை இழந்தவங்களும் சரி, இல்லை இருக்கிற வேலை குழப்பமாயிடுவோன்ற பயத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு நிலைமையில் நின்றுடுவீங்க. அதே நேரத்தில் ஒரு ப்ரொமோஷன் லெவலுக்கு போகக்கூடிய அளவுக்கு அடுத்தடுத்த முயற்சிகள் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்க போகுது. இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா, 3வது சப்ஜெக்ட் என்னென்னா, திருமண முயற்சிகள். நீண்ட நாளாக தடப்பட்டவங்களுக்கு இந்த திருமண முயற்சிகள் கை கொடுக்கும். திருமணம் உடனடியாக கிளிக் ஆகிடும். அதே நேரத்தில் 4வதாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீண்ட நாள் கடன் சுமைகள் தீரப்போகுது. கடன் பிரச்சனைலேருந்து விடுபட போகிறீங்க. ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் எங்கே இழந்துருவோமோ, எல்லாத்தையும் பறி கொடுத்துருவோமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த பயத்திலிருந்து அழகாக நீங்கள் வெளியில் வந்து மீண்டும் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்து ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. அதில் மாற்றமே இல்லை. 5வதாக நீண்ட நாள் சொத்து பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க, அந்த சொத்து ரீதியில் நமக்கு அது வந்தால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா பூர்வீக சொத்துக்கள், பூர்வீகம் ப்ளஸ் புத்திரபாக்கியம், இது 2மே பார்த்திங்கன்னா தடப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இது இருக்கும். அப்போது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் பலப்படுத்தினால் இந்த விஷயங்களில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடையலாம். அதுலேயும் இவங்க தான் எல்லாமே நமக்கு வேண்டியவங்க, நம்மளை சார்ந்தவங்கன்ட்டு அன்பு வச்சு அவங்க கேட்குற பணத்தை கொடுத்து அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்திருப்பீங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா ஒரே நிமிஷத்தில் உங்களை அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு இன்றைக்கி நீங்கள் கடனாளியாகி நிற்கக்கூடிய நிலைமை அவங்க உருவாக்கியிருப்பாங்க. கொடுத்த பணம் ஒத்தரவா திருப்பி கொடுக்க முடியாதுன்ற அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். இதை பார்த்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. அப்பேற்பட்ட ஒரு மகர ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் நட்பு இழந்துட்டோமேன்ட்டு அவங்க நினச்சி வருத்தப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் சில செயல்களை செய்ய போகிறீங்க. அது பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் மகர ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் நீண்ட நாள் பிரச்சனை தீரப்போகுது. அதுவும் சிலருக்கு இனம் புரியாத பயம், மனப்பதட்டம், மனக்குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கும். அந்த குழப்பத்திலிருந்து அழகாக வெளியில் வருவீங்க. அந்த ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பதட்டத்திலிருந்து ரிலீஃப் ஆகிடுவீங்க. உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் பிறக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. அதுலேயும் எனக்கு தெரிஞ்சது ஒன்று தான், இந்த உங்களுடைய ஜாயிண்ட், கழுத்து, நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ளஸ் முழங்கால், இடுப்பு, இந்த மாதிரியே ஜாயிண்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நிலைமை மகர ராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் எந்த மருத்துவத்துறைக்கு போனாலும் அது உள்ள ஒரு ரிசல்ட்டே இல்லை. அந்த நேரத்தில் இன்ஜெக்ஷன் போட்டு ஊசி போட்டால் சரியாக இருக்கும். மறுபடியும் அடுத்த 2-3 நாள் பார்த்தா மறுபடியும் அதே பிரச்சனை அப்படியே வந்துடும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் தீராத அவ்வளோதானா அப்படின்னு நினச்ச பிரச்சனைகளிலிருந்து மீண்டும் ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. என்னை பொறுத்தவரை ரொம்ப போல்டாக இறங்குனீங்கன்னா ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய அருமையான காலமாக இது இருக்க போகுது. அதுலேயும் மகர ராசி அன்பர்களுக்கு நான் இன்னொரு விஷயத்த சொல்லணும். என்னென்னா, நீங்கள் ரொம்ப வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க, ஒரு 2 வீலர் வச்சுருக்கீங்கன்னா அது சடனாக அப்பப்போ ஏதாவது ஒரு செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். முக்கியமாக எங்கேயாவது போகணும்னு நினைக்கிற நேரத்தில் தான் அது அப்படியே ட்ராப் ஆகும்.
அது பெரிய லெவலில் அந்த நேரத்தில் அந்த வேலையை கெடுத்து விடுற அளவுக்கு எல்லாமே பிரச்சனைகள் ஆகும். அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் நீங்கள் சரியாக போயிட்டுருப்பீங்க, சம்மந்தமே இல்லாத ஒருத்த வந்து இடித்து அப்படியே பிரேக் பண்ணி உங்களுக்கு பாதிக்கப்பட வைப்பான். இதனால் சில தேவையில்லாத வீண் விரயங்களையும் வீண் செலவுகளையும் சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அதை தவிர்க்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் உங்களோட பிறந்தவங்க, உங்களுடைய சொந்த பந்தம், உற்றார் உறவினர்கள் ரீதியில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்கக்கிட்ட அளவுக்கு அதிகமாக நீங்கள் நெருங்கினாலும் மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவீங்க. அதனால் தேவையில்லா சலிப்பு சங்கடங்கள் உங்களை சார்ந்து நிற்கும். அதை நினச்சி நீ ரொம்ப வருத்தப்படக்கூடிய நிலைமை உருவாயிடும். அதனால் இந்த விஷயங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால், கவனமாக இருந்தால் போதும். மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்குற அளவுக்கு இருக்குது. பெரிய லெவலில் ஒரு மாற்றங்கள் பிறக்கிற அளவுக்கு மகர ராசி என்பவர்களுக்கு இப்போ ரொம்ப சாதகமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த காலகட்டங்களை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும். இன்னும் ஒரு நல்ல ரிசல்ட்டை வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் அடையலாம். நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் உங்கள் திசா புத்தியும் உங்களுடைய சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகள் எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைச்சிடும். மீண்டும் சந்திக்கலாம். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திடுவது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.